குழந்தையின்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்றும் குழந்தை பேறு பெறுவதற்கு பல விஷயங்கள் முக்கியமாக நடக்கணும். ஒரு ஆணுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும், ஒரு பெண்ணுக்கு நிறைய விஷயங்கள் நடைபெறணும். இதெல்லாம் இயற்கையாக ஒரு மனித இன குல பெருக்கத்துக்கு இறைவனை கொடுத்து சில ஃபிசியலாஜிக்கலாக நடக்கிற சில விஷயங்கள். ஆனால் இந்த விஷயங்களில் சில நேரங்களில் முக்கியமான இருவரும் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்னால குழந்தை பேறு வராமல் இருக்கலாம். இருவரும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? முக்கியமாக ஒரு கணவன் மனைவியிடையே எல்லாம் சரியாக இருந்தாலும் தாம்பத்திய உறவு என்பது முக்கியமான ஒரு விஷயம். இன்றும் குழந்தை பேருக்கு தாம்பத்திய உறவுகள்னால குழந்தையின்மை உருவாகலாமா? உருவாகலாம். இன்றும் உலகளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 முதல் 10% தம்பதியினருக்கு தாம்பத்திய உறவு பிரச்சனைகள்னால குழந்தையின்மை உருவாகுது. ஸோ குழந்தையின்மை உருவாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை குழந்தையின்மையில் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படுற பிரச்சனைகளும் வரலாம். ஸோ முதல்ல அதுக்கு தாம்பத்திய உறவு பிரச்சனைகள்னால குழந்தை பேறு வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதியினர் குறைந்தது ஒரு 15 முதல் 20 முறை ஒரு மாத காலத்தில் உறவு முறை கொண்டாங்கன்னா கண்டிப்பாக 84% கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. பல நேரங்களில் குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர் இந்த தாம்பத்திய உறவு என்பது ஒரு காரணத்துக்காக இட் இஸ் அ டார்கெட்டட், அது ஒரு கோல் ஓரியன்டான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. ஸோ பல நேரங்களில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உறவு முறைகளில் ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கும். இன்று உலக அளவில் பல ஆய்வுகள் ஒரு குழந்தை பேறு பிறப்பதற்கு ஒரு கணவன் மனைவி உறவு முறைகள் ஒரு மாத காலத்தில் 15 முதல் 20 முறை உறவு கொள்றவங்களுக்கு கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு 84% என்பதை குறித்திருக்காங்க. இதுவே பல தம்பதியினர் இன்று இருக்கிற காலகட்டத்தில் இன்று தான் முட்டை வெளிவருது, இந்த முட்டை வெளிவரனால தான் ஃபெர்டைல் பீரியட் அப்படிங்கிற கணக்குகளை தெரிந்து தவறாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உறவு முறை கொள்வதை ரொட்டீனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் ஒரு உறவு முறைகளினோட ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருப்பது கூட பல நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றும் எங்கள் சென்டரில் ஒரு ஆய்வு எடுத்த விதத்தில் முதல் ஒரு வருடம் பிரிந்திருந்த தம்பதியினர் பல காரணங்களாக இருக்கலாம். ஒன்று வேலையினால் பிரிவாக இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலையில் பிரிவாக இருக்கலாம், இல்லை இவர்கள் இருவரும் நம்ம 1 இயர் குழந்தை வேண்டாம் அப்படின்றதுக்காக உறவு முறைகளை கொள்ளாமல் இருந்தாங்கன்னா பல நேரங்களில் தாம்பத்திய உறவு பிரச்சனைகள் ஏற்பட்டு முழுமையாக தாம்பத்திய உறவு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை அன்கன்சுமேட்டட் மேரேஜ் சொல்கிறோம். ஸோ இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜ் ஆன தம்பதியினரால் ஒரு வருட காலத்துக்கு மேலே உறவு முறை இருக்கணும்னு நினச்சா கூட பல நேரங்களில் இருக்க முடியறதில்ல. இது வெளியூர்களில் இருந்து அவங்க ஒரு வருஷம் கழித்து ஒன்றாக இருக்கும்போது பல நேரம் இந்த ஃப்ரீக்குவன்சி என்பது மிக மிக குறைவாகிறது. ஒன்று, முறையாக தாம்பத்தியம் கொள்ள முடியல, இரண்டாவது இந்த ஃப்ரீக்குவன்சி அதிக எண்ணிக்கை உறவு முறைகள் கொள்ள முடிவதில்லை. இவை இரண்டும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படிப்பட்ட தம்பதியினர் முறையாக அவர்களை பரிசோதித்து கண்டிப்பாக அவர்களை பரிசோதிக்கிற மருத்துவர் இந்த விஷயங்களில் தெளிவான இதை பற்றி ஒரு தெளிவான நாலேஜ், தெளிவான இதை பற்றிய ஒரு கருவாக்கத்துக்கு எந்த வகையில் முக்கியம் என்பதை அறிந்த டாக்டரால் மட்டும்தான் இத்தகைய தம்பதியினரின் உணர்வுபூர்வமான இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டு சரி செய்ய முடியும். ஸோ இந்த வகையில் இயற்கையில் பெட்ரூமில் உருவாகிற கருவை தேவையில்லாமல் ஐயுஐ பண்ணுங்க டாக்டர், ஐவிஎஃப் பண்ணுங்க டாக்டர், எங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நவீன சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்கிற தம்பதியினரின் எண்ணிக்கை தற்காலத்தில் அதிகரித்து வருகிறது. ஒரு குழந்தை பேர் என்பது இயற்கையாக நடக்கிற விஷயம். இது இயற்கையான ஃபிசியாலஜி. எல்லா மனித இனங்களும், எல்லா விலங்குகள், பறவைகள், உயிர் வாழ்வைகள் எல்லாம் தங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு இயற்கையாக கொள்கிற ஒரு முக்கியமான விஷயம் தாம்பத்தியம். இதனை முறையாக செய்யாமல் இருந்தால் குழந்தை பேர் வருவதில் கஷ்டம் வரும். இரண்டாவது, குழந்தை பேருக்காக உறவு இருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். இவை இரண்டும் குழந்தைமை பாதிக்கப்பட்ட தம்பதியினருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தற்காலத்தில் இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் பல நேரங்களில் எல்லாரும் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த நாளில் நான் செக்ஸ் பண்ணால் குழந்தை வந்துடணும், இந்த நாளில் மட்டும்தான் நாங்கள் செக்ஸ் இருப்போம், மற்ற நாளில் எங்களுக்கு வேலை, இப்படி கணக்கு பண்ணி உறவு முறைகளை காலங்களும் கணக்குகளும் நாட்களும்
நேரங்களும் பார்த்து செயல்படுகிற தம்பதியினர் பலரும் எதிர்நோக்கிற விஷயம் குழந்தையின்மை. இந்த பிரச்சனையை முழுமையாக சரிப்படுத்த முறையான இவர்களுக்கு இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் தேவை, கவுன்சிலிங் தேவை. முறையாக பரிசோதித்து இவர்களுக்கு சில பிரச்சனைகள் என்ன என்று அறிந்து அதனை சரி செய்வதன் மூலமாக இயற்கையிலே தங்களுடைய சொந்த பெட்ரூமில் கிடைக்க வேண்டிய கருவை தேவையில்லாமல் ஐவிஎஃப் செய்து வருகிறதை தவிர்க்க முடியும். ஐவிஎஃப் என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்ல. இத்தகைய தம்பதியினருக்கு இயற்கையிலே குழந்தை பேறு பெற வைக்க கண்டிப்பாக முடியும். இன்றும் ஒரு ஆய்வு, எங்களோட ஒரு 1000 பேஷண்ட்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தவரையில், எஸ்பெஷலி குறிப்பாக ஐடி செக்டர்ஸில் வேலை பார்க்குற தம்பதியினர் பலரும் எதிர்நோக்கிற பிரச்சனை இந்த புவர் செக்ஷுவல் ஃப்ரீக்வன்சி. இதுவே ஒரு முக்கியமான காரணமாகும் குழந்தையின்மைக்கு. ஸோ கண்டிப்பாக இத்தகைய தம்பதியினருக்கு இதனை பற்றிய ஒரு தெளிவான நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக இயற்கையில் குழந்தை பேறு பெற முடியும். ஸோ தம்பதியினரோட குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் புவர் செக்ஷுவல் ஃப்ரீக்வன்சி. இரண்டாவது இம்ப்ராப்பர் செக்ஷுவல் ஆக்ட், அதாவது தாம்பத்தியத்தை முறையாக முழுமையாக கொள்ளாத முறை. பல நேரங்களில் தம்பதியினரோட ப்ராப்ளம் அன்கன்சுமேட்டட் மேரேஜ், இதாவது தாம்பத்திய உறவு சரியாக இல்லாததுனால. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம், இருவருக்கும் பொதுவான காரணம், இதை பற்றி ஒரு தெளிவான அவர்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாதது. ஒரு உறவு என்பது எந்த முறையில் இருக்கணும், எப்படி இருக்கணும் என்று பல நேரங்களில் பல தம்பதியினர் அறியாமையினால் தவறான முறையில் உறவு கொள்ளும் பொழுது அவங்க மேரேஜ் கன்சுமேஷன் செய்யாத அளவில் வருகிற தம்பதியினர் எண்ணிக்கை இன்றும் இருக்கிறது. இரண்டாவது, தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது ஆண் பெண் இருவருக்கும் முறையாக உறவு கொள்ள முடியாத பிரச்சனை. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, பெண்ணோட பெண் உறுப்பில் ஏற்படுற அப்நார்மல் டைட்னஸ், இதை வெஜைனிஸ்மஸ் சொல்லுவோம். அந்த பெண் உறுப்பில் அந்த வெஜைனால் ஏற்படுற ஒரு இறுக்கம், இந்த இறுக்கத்தினால போதிய தளர்வு இல்லாததுனால பல நேரங்களில் இத்தகைய பெண்கள் உறவு முறை கொள்ளும் பொழுது வலி ஏற்படுவதனால, முறையாக உறவு முறைகள் கொள்ள முடியாததுனால குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க. இது பெண்களுக்கு ஒரு பக்கம் என்றால், ஆண்களுடைய ஒரு பக்கத்தில் முறையான தாம்பத்திய உறவு கொள்வதற்கு அவர்களுடைய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அவர்களுடைய விருப்பத்தன்மையில் மாறுபாடுகள் ஏற்படுறதுனால, ஒன்று குறைவாக இருக்கலாம், இல்லை ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷனாக இருக்கலாம், இல்லை முறையான பெனிட்ரேட்டட் செக்ஸ் பண்ணுவதற்கு அளவில் எரெக்ஷன் சஸ்டெயின் ஆகாமல் இருக்கலாம். பல நேரங்களில் அவங்களோட விருப்பத்தன்மை இருக்கும் பொழுது விரைவில் அது சுருங்கி விடுவதனால கூட பல நேரங்களில் இந்த பிரச்சனைகள் வரலாம். சில ஆண்களுக்கு அந்த மாதிரி விரைப்புத்தன்மை வரும்போது வலிகளும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கூட இந்த தம்பதியினர் குழந்தை பேறு பெற முடியாத நிலையில் இருக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இத்தகைய பிரச்சனைகளை இவங்க யாரும் டாக்டர்கிட்ட கலந்து பேசுகிறது இல்லை. ஒரு டாக்டரானவர்கள் முக்கியமாக உறவு முறைகளோட விளக்கத்தை கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்பது முறையான ஒரு ப்ராப்பரான எத்திக்ஸ். இதனை நிறைய நேரங்களில் ஒரு அவசரமான ஹாஸ்பிட்டல்ஸில் பல நேரங்களில் இதனால் ஒரு கூச்சம், மன கஷ்டம், இதை எப்படி சொல்வது என்ற தயக்கம், இதனால் பல தம்பதியினர் இதை பற்றி முறையாக கேட்பதில்லை. டாக்டர்ஸும் இதற்கான விளக்கமான கேள்விகளை கேட்பதில்லை. ஸோ பல நேரங்களில் ஐயுவையெல்லாம் பண்ணி கூட கன்சீவ் ஆன தம்பதியினர் குழந்தை பேர் பெற்ற பிறகு எங்ககிட்ட வருவாங்க, டாக்டர் எங்களுக்கு குழந்தைலாம் பிறந்துருச்சு, ஆனால் இன்னும் நாங்கள் செக்ஷுவல் லைஃப்ல இல்லை, இதை எங்களுக்கு சரிப்படுத்துங்க, இப்போ எங்களுக்கு குழந்தை வந்துருச்சு, பட் ஆனால் நாங்கள் செக்ஷுவல் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் செக்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி ப்ரெக்னென்சி ஆனீங்க, நாங்கள் ஐயுஐ பண்ணோம் டாக்டர், கன்சீவ் ஆகிட்டோம், டெலிவரி ஆகிடுச்சு, இப்போ எங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்பை கரெக்ட் பண்ணுங்கள் என்று வருகிற தம்பதியினரின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஒரு குழந்தை பேர் வந்தும் கூட அவர்களுடைய சரியான முறையில் இணக்கம் இல்லாததுனால ஏற்படுற பிரச்சனைகள் அதிகம். இன்றும் ஒரு டேட்டா, அதாவது ஒரு டிவோர்ஸோட டேட்டா, குழந்தை பிறந்த 5 வருஷம் ஆகி 6 வருடமாகி கணவன் மனைவி 6-7 வருடம் ஒன்றாக இருந்தும் டிவோர்ஸ் பண்ணுகிற காரியங்களை கேட்கும் பொழுது பல நேரங்களில் எந்த பிரச்சனைகளும் இருப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய இன்னர் லைஃப், அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை கேட்கும் பொழுது பலருக்கும் ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை, உறவு முறைகளில் போதிய திருப்தி இல்லாததுனால இவங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் பாதிக்கப்பட்டு இதனால் டிவோர்ஸ் ஏற்படுற எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஸோ இவை அனைத்துக்கும் காரணமான உறவு முறைகள் என்பது மிக மிக முக்கியம் குழந்தை பேருக்கு
மற்றும் இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ரிலேஷன்ஷிப்க்கு. இதை பல நேரங்களில் இதை யாரும் சரியான முறையில் இதை கருத்தில் கொள்ளாததுனால தான் பல நேரங்களில் குழந்தையின்மை பாதிக்கப்படுறாங்க. இதனால் ஏற்படுற மன உளைச்சல், இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, இதை யார்கிட்ட தீர்வு கேட்பது என்பது பல நேரங்களில் இவர்களுக்கு தெரியவதில்லை. ஸோ அந்த வகையில் குழந்தை பேருக்கான பிரச்சனைகளில் அடிப்படையான உறவு முறையை சரி செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். இதில் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வஜைனிஸ்மஸ் அப்படின்ற பிரச்சனை, பெண்களுடைய பெண் உறுப்பில் ஏற்படுற அப்நார்மல் டைட்னஸ், இதனால் இந்த வெஜினல் பெனிட்ரேஷன் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதனால் இந்த பெண்கள் தாம்பத்திய உறவுக்கு ஒத்துழையாமலால் இருக்கிறதுனால பல நேரங்களில் ஆண்களும் இதை பற்றி சரியான முறையில் இதை பற்றி என்ன செய்வது என்று தெரியாததுனால, யாரிடம் போய் கேட்பது என்று தெரியாததுனால கணவன் மனைவி என்பவர்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு கணவன் மனைவி தம்பதியராக இருப்பாங்க, ஆனால் தாம்பத்திய உறவு கொள்ளாமல் இருப்பாங்க. பர்சனலாக வந்து சொல்லுவாங்க, டாக்டர் ஐயுஐ பண்ணிடுங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி வர்ற தம்பதியினர் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அத்தகைய தம்பதியினருக்கு நாங்கள் சொல்கிற அறிவுரை, இதை அருமையாக இயற்கையில் சரி செய்ய முடியும். இதற்கு நல்ல பயிற்சி முறைகள் இருக்கிறது, நல்ல மருந்துகள் இருக்கிறது. இதற்கான காரணங்களான சில ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் சரி செய்தால் இதை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். ஸோ குழந்தை பேருக்கு தாம்பத்திய உறவு செய்யாததுனால குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுற தம்பதியினர் உலகளவில் 5%. நீ குழந்தையின்மை 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5% தம்பதியினருக்கு இந்த மேரேஜ் கன்சுமேஷனே ப்ராப்பராக நடக்காததுனால குழந்தையின்மை பாதிக்கப்படுறாங்க. மற்றும் குழந்தையின்மைக்கான தாம்பத்திய உறவு ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருப்பதனால குழந்தை பேர் பெறாமல் இருக்கிறாங்க. மூன்றாவது, தாம்பத்திய உறவு இருந்தும் சரிவர செய்ய முடியாத நிலையில் குழந்தை பேர் பெறாத நிலையில் இருக்கிறாங்க. பல நேரங்களில் இந்த தம்பதியினருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாம்பத்திய உறவு பண்ணுவது என்பது மன அழுத்தம் உருவாகும். எனக்கு தெரிஞ்சு திருமணமாகி 3 மாதம் ஆகும், குழந்தை பேர்லன்னு வருவாங்க. ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை டாக்டர் நாங்கள் செக்ஷுவல் லைஃப் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த மிடில் டைமில் அதான டாக்டர் பீக் பீரியடு, அந்த பீரியடில் என் ஹஸ்பண்ட் செக்ஸே பண்ணுறதில்ல. ஏன்னா அவருக்கு மன அழுத்தம் அந்த சமயத்தில் அதிகமாகிறது. அந்த நேரத்தில் அவர் குழந்தை பேர் வேணும், இந்த பொண்ணு கூகுளை பார்த்து எனக்கு இன்றைக்கி 12th டே, எனக்கு 14th டே, இன்றைக்கி தான் என் கருமுட்டைகள் வெளிவர நாள், இந்த நாளில் நம்ம உறவு கொள்ளணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கட்டளை, ஒரு ஆங்ஸைட்டி, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த ஆணின் விரைப்புத்தன்மை குறைவாகிறது. இதனால் ஏற்படுற மன உளைச்சல், இதனால் ஏற்படுற மனக்கவலை, இதனால் உறவு முறை கொள்ள முடியாததுனால இந்த குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தம் உண்டாகிற தம்பதியினர் எண்ணிக்கை அதிகம். ஸோ பாதிக்கப்பட்ட தம்பதியினர் என்பவர்கள் இந்த தாம்பத்திய உறவு என்பது ஒரு இயற்கையான விஷயம். ஒரு கணவன் மனைவியிடையே திருமணம் என்பது முடிந்தவுடன் நடக்கிற ஒரு இயற்கையான விஷயம். இதனை நீங்கள் குழந்தை பேருக்கு தேவையான விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மன அழுத்தம் உண்டாகும். இதை ஒரு சந்தோஷத்துக்குமான விஷயம் என்பதை எடுத்து தினமும் உறவு கொள்ளும் பொழுது தான் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இன்றும் பார்த்தீங்கன்னா திருமணமான புதிதில் 1 வருட காலத்தில் குழந்தை பேர் பெறுகிற தம்பதியினர் எண்ணிக்கை அதிகம். ஏன்னா அதிக முறை உறவு கொள்வாங்க, அதை ஒரு சந்தோஷத்துக்காக இருப்பாங்க, அந்த முறையில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஸோ இந்த வகையில் ஒரு குழந்தை பேர் வேண்டும் என்ற உறவு முறைகளை கணக்கு பண்ணாதீங்க. அதை ஒரு காரணத்துக்காக, ப்ரொக்ரியேஷனுக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக ஒரு விஷயமாக எடுத்து பண்ணாதீங்க. அதை ஒரு சந்தோஷமுள்ள நிகழ்வாக, இயற்கையாக, ஃபிசியலாஜிக்கலாக நடக்கிற விஷயமாக எல்லா நாட்களும் தாம்பத்திய உறவு கொள்ளுங்க. இதன் மூலமாக குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். தேவையில்லாத சிகிச்சை முறைகள், தேவையில்லாத நவீன சிகிச்சை முறைகள், தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், இவை தவிர்த்து இயற்கையில் நேச்சுரலாகவே குழந்தை பேர் பெற முடியும் உங்களால். ஸோ 5% தம்பதியினர்னா எவ்வளோ பெரிய, இன்னைக்கு உலக அளவில் 5%, கிட்டத்தட்ட 11 to 12% வேர்ல்டு பாப்புலேஷனில் குழந்தையின்மை பாதிக்கிறாங்க. அதில் 5%னா எவ்வளோ தம்பதியினர். ஸோ இவர்கள் அனைவருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், உறவு முறைகளை இயற்கையாக, சந்தோஷத்துக்காக, ரொட்டீனாக, நம்மளுடைய நேச்சுரல் ஒரு ஹேபிட் ஆக்குங்க. நம்ம காலையில் எழுந்தோடனே நம்ம ரொட்டீனாக சாப்பிட்றோம், நடக்கிறோம், படிக்கிறோம், இந்த மாதிரி ரொட்டீனான ஹேபிட்ஸ், ப்ரஷ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி ரொட்டீன் ஒரு லைஃப் ஆக்குங்க. குழந்தை பேர் இனிதே வரும். இதை ஒரு கட்டாயத்தின் பேரோ அல்லது ஒரு கண்டிஷன் பேரோ இதை பண்ணாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா அதுவே மன அழுத்தம் உருவாகி குழந்தையின்மையை உருவாக்கும்.